டெட் தேர்வு, அந்த டெட் எக்ஸாம் ஆசிரியர்களுக்கு இப்போ லட்சக்கணக்கான பேர் அதை இப்போ விண்ணப்பம் செஞ்சு அரசாங்கமும் நாங்கள் வேறு மாற்று வழி யோசிப்போம், மேல்முறையீடு செய்வோம், உச்சநீதிமன்றத்துக்கு போவோம், இன்னும் மேல்முறையீடு செய்வோம் என்று உச்சநீதிமன்றம் சொன்னது தான். மேல்முறையீடு செய்வோம் என்று அதுக்கு எதோ வழி இருக்குது போல் அதை செய்கிறாங்க. இந்த நேரத்தில் ஆசிரியர்களுக்கு பழைய பென்ஷன் திட்டத்தை நடைமுறைப்படுத்தலாமா, மீண்டும் கொண்டு வரலாமா என்று ஆய்வு செய்வதற்காக குழு அமைத்திருக்கிறார்கள். ஏதோ வகையில் பாதுகாப்பு கிடைக்கும். ஆனால் ஆசிரியர்கள் வீணான பயம் தேவையில்லை என்பது ஒரு சாரார் கருத்து. ஆசிரியர்கள் மத்தியிலிருந்து ஒரு கருத்து என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு மட்டும்தான் தகுதி தேர்வா, வேறு அரசு பணி இருக்கிறவங்களுக்கு தகுதி தேர்வு கிடையாதா? அப்படியானால் பேராசிரியர் பெருமக்கள், கல்லூரியில் பணியாற்றுறாங்கல்ல பேராசிரியர்கள், அவங்களுக்கு தகுதி தேர்வு வைப்பீங்களா? அவங்களுக்கு டெட் மாதிரியான ஒரு தகுதி தேர்வு உண்டா? டாக்டர்ஸுக்கு உண்டா? எல்லா துறையும் தானே அப்டேட் ஆகிக்கிட்டே வருது. எல்லா துறையிலும் புதுமையும் புதிய செய்திகளும் புதிய அறிவு வளர்க்க வேண்டிய அவசியமும் வந்து கொண்டு தானே இருக்கின்றன. அப்போ அவர்களுக்கெல்லாம் உன் தகுதி தேர்வு வைப்பீங்களா, வாத்தியாரை மட்டும் பழி வாங்குறீங்களா என்று அவர்கள் ஒரு புதிய கோஷத்தை, புதிய முழக்கத்தை உண்டாக்கியிருக்கிறார்கள். அவ்வப்போது அந்த காலத்தில் அந்த பணியில் இருக்கிற போதே அந்த ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு கோர்சஸ், இன் சர்வீஸ் கோர்சஸ் அதெல்லாம் உண்டு இல்லையா? அப்பப்போ பாடங்களிலே மாற்றம் ஏற்படுற போது சில கோர்ஸ் கொடுத்து அவங்கள அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுபோல தான் தகுதி தேர்வு என்பது. இதில் கொஞ்சம் கடுபடியாக இருக்குது. அங்கே போய் ட்ரைனிங் போயிட்டு வந்தால் போதும், மீண்டும் தொடருவாங்க. இப்போ தகுதி பெறாவிட்டால் நீக்கப்படுவார்கள் என்பது போல் இருப்பது ஒன்று தான் பிரச்சனையை தவிர, மற்றபடி மருத்துவர்கள் அப்பப்போ அவங்கள அப்டேட் பண்ணிக்கிறதும் இருக்குது. ட்ரைனிங் போகிறாங்க, புதிய ஒரு மருந்து புதுசாக வந்து அந்த மருந்தை எப்படி கையாளுவது என்பதையும் தெரிஞ்சுக்கிறவங்க போகிறாங்க. இருக்குது, எல்லா துறையிலும் வேணும். அவங்க கேட்கறது நியாயம்தான். ஆனால் எல்லோரும் அரசாங்கத்தில் சம்பளம் வாங்குகிற எல்லாருமே தங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். காலத்துக்கு தக்கவாறு தன்னை புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆசிரியருடைய விண்ணப்பத்தையும் அரசு ஏற்றுக்கொள்ளும் என்று நினைப்போம். மீண்டும் அவங்களுக்கு இந்த பென்ஷன் ஸ்கீம், ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வர வேண்டும். அது வந்தால் நல்லது, வரட்டும் என்று வாழ்த்துவோம்.